வெற்றி காண்பே. குற்றம் நீங்கள் கழுவினீரே, சுற்றி வருவே உம்மையே பற்றி கொண்டிருக்கும் வசனம். வெற்றியே வெற்றி காண்பே. குற்றம் பாவம் என்ன செய்யக்கூடாதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு வெற்றியை பார்க்கணும்னா பாவம் நமக்குள்ள. இந்த 20ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பாவம் என்ன செய்யுதுன்னா 19ஆம் அதிகாரத்திலையும் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பாவம் என்ன செய்யுதுன்னா நடக்குது. ஒரு பெரிய பாவம் என்ன செய்யுது நடக்குது. அவருடைய மனைவியே ரொம்ப அநாகரிகமாக நடந்ததுனால அந்த பெண்ணை செத்துடுவான். அந்த பெண்ணை வந்துட்டு 12 துண்டுகளாக வெட்டி இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்துக்கும் அவனுடைய புருஷன் என்ன செஞ்சிருவான்னா அனுப்பி வைப்பான். இதை அனுப்பி வச்ச உடனே அந்த இஸ்ரவேல் 11 கோத்திரமாக சேர்ந்து ஒரு கோத்திரத்துக்கு மேலே யுத்தம் பண்ண போகிறாங்க. அதுதான் அந்த 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுது. செய்யக்கூடாத ஒரு மதிகேடான காரியம், செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு இஸ்ரவேல் தேசத்தில் பென்யமீன் கோத்திரம் 12 கோத்திரம். அந்த ஒரு கோத்திரம் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், தான், செபுலோன் இப்படி சொல்லி வந்து கடைசியாக 12வது கோத்திரம் யோசேப்பு. கடைசியாக சொல்றதுதான் பென்யமீன் கோத்திரம். கோத்திரம் என்பது ஒரு குடும்பம், ஒவ்வொரு குடும்பம். இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒரு கோத்திரம், இப்போ இவன் இருக்கேன்னா இவன் ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 குடும்பம், அந்த 12 குடும்பம் 12 கோத்திரம். அதில் ஒரு கோத்திரம் தான் எந்த கோத்திரம்னா பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்தில் தான் நடக்கக்கூடாத தகாத விதமான செயல்கள் எங்க நடக்குதுன்னா அந்த பென்யமீன் கோத்திரத்திலே நடக்குது. எங்க நடக்குது? எங்க நடக்குது? அப்ப அந்த பென்யமீன் கோத்திரம் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்ட அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடியதை நாம் செய்யணும். செய்யக்கூடாத தகாத விதமான செயல்களை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு காலம் செய்யக்கூடாது. யாரு? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது, நம்ம செய்யக்கூடாத தகாத விதமான காரியங்களும் இருக்குது. ஆமென். அப்ப அந்த தகாத விதமான காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு காலம் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த தகாத விதமான செயல்களை நாம் செய்யவே கூடாது என்பதை ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆமென். இவங்க என்ன தகாத செயல் அப்படின்னா அடுத்தவனுடைய மனைவியை தெரிந்து கொண்டு அடுத்தவனுடைய தனக்கு எடுத்துக்கொண்டு அவரோட ரொம்ப தேவையில்லாத தகாத விதமான உறவுகள் இஸ்ரவேல் தேசத்துல எங்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஒரு தகாத விதமான உறவுகள், ஒரு தகாத விதமான காரியங்கள் ஒரு நாள் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போதுதான் அந்த தகாத விதமான செயல்களை செய்கிற அந்த பென்யமீன் கோத்திரத்தினர் தான் மற்ற 11 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தினோட சண்டைக்கு போறாங்க. எத்தனை பேரு? யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க. அதுல ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நல்ல காட்ட செய்யறவன், தகாத விதமா செய்யறவன், தகாத விதமான காரியத்தில் ஈடுபடுறவங்க, தகாத விதமாக பேசுறது, தகாத விதமாக நடந்துக்கிறது, தகாத விதமாக யோசிக்கிறது, தகாத விதமான காரியங்களில் ஈடுபடுறது. நம்ம செய்யறதுல தகர காரியமும் இருக்குது, தகாத காரியம் இருக்குது. என்ன நம்ம செஞ்சிடவே கூடாது? தகாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிடவே கூடாது. அப்படி தகாத விதமான காரியத்தை செய்யும் போது அந்த குடும்பத்துக்கு மேல 11 பேர் என்ன செய்யறாங்கன்னா சண்டைக்கு போறாங்க. எப்படி உங்க குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கலாம்? இப்படி நடக்கக்கூடாது இல்ல, இந்த பாவம் செய்யக்கூடாது இல்ல, இந்த காரியம் நடக்கக்கூடாது இல்ல, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க கேட்க போனா அவன் இவங்க கூட சண்டைக்கு வந்துட்டான். யாரு? அந்த ஒரு குடும்பம் 11 குடும்பத்தோட என்ன வரன்னா சண்டை வரும் இல்லையா? இன்னைக்கு நம்ம செய்யற தப்ப சொன்னவனுக்கு என்ன வந்துடும்? உடனே கோபம் வந்துடும். அதை போல அன்னைக்கு பென்யமீன் சொன்னாங்க, இப்படி ஒரு தப்பை நீங்க பண்ணலாமா? அதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒரு ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய நம்பிதான் என்ன செய்யறாங்க?
நம்பி இருக்கிறாங்க. நம்பி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தகாத விதமான செயல் என்ன செய்யலாமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்க போகும்போது இவங்க சொல்றாங்க, யார் அந்த தப்பு பண்ணணும், அந்த தப்பு பண்ணணும் மட்டும் என்ன பண்ணு, வெளியே அனுப்பு அப்படின்னா அனுப்ப மாட்டோம்னு அந்த ஒரு குடும்பம் 11 குடும்பத்தோட சண்டைக்கு வராங்க. 11 குடும்பத்தோட கூட சண்டைக்கு வராங்க. அப்படி சண்டைக்கு வரும்போது நடக்கிற சம்பவத்தை தான் அந்த 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாட்களில் பட்டணங்களில் இருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷராகிய 20,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அப்ப மொத்தம் எவ்வளவு பேரு? இது ஒரு 20,000, அது ஒரு 700. எவ்வளவு பேர் மொத்தம்? 20,700 பேரு ஒரு பக்கம் நிக்கிறாங்க. அடுத்த வசனம், அந்த ஜனங்களுக்குள்ளோ தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கினான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மனிதனையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிகிறவர்கள். பென்யமீன் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க மனுஷர்கள் 4,00,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவங்க எவ்வளவு பேரு? 4,00,000. இஸ்ரவேல் எவ்வளவு பேரு? 20,700. இஸ்ரவேல் குடும்பத்துல 4,00,000 பேர். சரியா? பென்யமீன் கோத்திரத்துல 20,700 பேர். அப்படி நீங்க புரியுமா சொல்லுங்க. ஒரு குடும்பம் அப்படின்னும் போது 20,700 பேர். 11 குடும்பத்துல இருக்கிறவங்க 4,00,000 பேர். யார் அதிகம்? 4,00,000 பேர் அதிகம் இல்லையா? இப்ப இந்த 4,00,000 பேர் போனா அந்த 20,700 பேர்ல நான் சொல்ற ஒரு ஆளு 10 பேர் என்ன செய்யலாம்? வெட்டணும். 10 பேர் என்ன செய்யணும்? 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை வெட்டா கூட ஆள் என்ன செய்ய மாட்டான், கிடைக்க மாட்டான். ஏன்னா 20,700 இவன் எவ்வளவு? 4,00,000. 4,00,000 எங்க இருக்குது? 20,000 எங்க இருக்கு? அப்படின்னா இவ்வளவு ஜனங்க என்ன செய்யறாங்க? 20,000 பேருக்கு மேல 4,00,000 சண்டைக்கு போறாங்க. நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த வசனம் வாசிப்பா. அவர்கள் எழுப்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் வசனம் ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலின் 20,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். எத்தனை பேர் வந்தான்? 20,700 பேர் சண்டைக்கு வந்தான். இவன் எத்தனை பேரு? 4,00,000 பேரு. ஆனா 4,00,000 பேர்ல இருக்கிறவன 20,000 பேர் 20,000 பேர் வெட்டிட்டான். அப்படின்னா ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு போயிட்டான்? வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டான். 4,00,000 பேர் தோத்து போயிட்டாங்க. வெறும் 20,000 பேர் ஜெயிக்கணும். ஆனா யார் ஜெயிக்கணும்? 20,000 பேர் தோக்கணும், 4,00,000 பேர் ஜெயிக்கணும். ஏன்னா அவன் 4,00,000. இந்த 4,00,000 பேர் தோக்கிறான், 20,000 பேர் ஜெயிக்கணும். ஒண்ணுமே என்னையாவது 4,00,000 பேர் இருக்கிறோம். அவன் எவ்வளவு பேரு? வெறும் 20,000 பேரு. நான் சொல்றேன், ஒரு 10 பேர் சேர்ந்ததான் ஒருத்தர் என்ன செய்யும்? அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவா இருக்கிறோம்? நம்ம அதிகமா இருக்கிறோம். ஆனா இவங்க உழைக்கிறாங்க. நான் சொல்றேன், 10 பேர் கூட ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான், பத்த மாட்டான். 10 பேர் சேர்ந்தா ஒருத்தன் கையை வெட்டணும், காலை வெட்டி இப்படி வெட்டா கூட என்ன செய்யாது, ஒருத்தன் பிடிச்சானா அவன் என்ன பண்றான்? ஒரு ஆளு நம்ம 4,00,000 பேர் இருக்கிறோம், நம்மள 20,000 பேர் அவன் வெட்டிட்டான். என்ன பண்ணிட்டு போயிட்டான்? வெட்டி தரையோட சாய்ச்சிட்டு போயிட்டான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த வசனம், இஸ்ரவேல் ஜனங்கள் 24 மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரன் கிட்ட சேருகிற போது பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் புத்திரர் பட்டயம் உருவத்தக்கற 18,000 பேரை சங்கரித்தார்கள். முதல் பேர் வெட்டினா 20,000 பேர் வெட்டிட்டு போயிட்டான். இவன் 2வது பேர் வெட்டுறான், 18,000 பேரை வெட்டி போட்டான் இல்லையா? இவன் 2வது முறை என்ன செய்யறாங்க? அவங்க தோத்து போய் நிக்கிறாங்க. ஒண்ணுமே என்ன ரகசியம் நடக்குது? ஏன்னா இவன் 4,00,000 பேர், இவன் தான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஒரு எளிமையான ஜெயத்தை கூட
இன்னைக்கு ஏன் நம்ம பெற முடியல? ஒரு சாதாரணமான வெற்றியை கூட இன்னைக்கு நம்மளால ஏன் பெற முடியல? ஏன் பெற முடியல? இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்காமல் போல எப்படி போறாங்க? இப்ப வாசிக்கலாம், 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 20,000 பேரை வெட்டி போட்டார்கள். அந்த தினம் தலைமை விழும்படி சகரித்தார்கள். அடுத்த வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளிலே அணிவகுத்து நின்று ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாய்வாகப்பட்டு விழுந்து அழுது எங்கள் சகோதரனாகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்கமாகுமோ? திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்று சொல்லிட்டார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் கிட்ட சேர்கிற போது பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தலையில விழும்படி சகரித்தார்கள். கர்த்தரை கேட்காம போன கர்த்தர் கேட்டுதான் போறாங்க. போட்டுமா என்ன சொல்றோம்? நாங்க போட்டுமா கர்த்தரை கேட்டுதான். கர்த்தர் சொல்ற போங்கன்னு தான் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு போங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா என்ன செய்ய முடியல? இப்ப போய் என்ன கர்த்தரை கேட்டுதான் போறாங்க. கர்த்தரை கேட்டு போய் என்ன செய்ய முடியல? ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும். என்ன போறாங்க? 18,000 பேர் செத்துக்கிழ வரும். தோத்து போய் நிற்கிறோம். முதல் முறை போனா 20,000 பேர் செத்து வரும். 2வது முறை போனா 18,000 பேர் செத்து வரும். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே என்ன செய்யுது? என்னடா 4 லட்சம் பேர் நம்ம நிக்கிறோம், இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறோம், ஒரு சாதாரண காட்டை என்ன செய்ய முடியல, நம்மளால ஜெயிக்க முடியலையே, என்னதான் நடக்குது? என்னதான் இப்ப ஆண்டவரை கேட்கணும். ஏன் ஆண்டவரே? உங்களை கேட்டுதானே போறாங்க. ஒரு முறைக்கு 2 முறை உங்களை கேட்டுதான் போறாங்க. ஒரு முறைக்கு 2 முறையும். அடுத்த வசனம் கூட பாருங்க. சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியின் அந்நாட்களிலே அங்கே இருந்தது ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ். அந்நாளிலே அவருடைய சந்நிதியில் 2 முறை போறாங்க. என்ன பண்ணிட்டு வராங்க? ஒரு தோல்வியை சந்தித்து வராங்க. இந்த தோல்வியை வெற்றியா மாற்றுவதற்கு என்ன வழி? ஏன் முதல்ல தோல்வியோடு கூட நின்னாங்க? முதல்ல ஏன் தோல்வியோடு இருந்தாங்க? இந்த தோல்வியை வெற்றியா மாத்த அவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப கட்டத்துல போய் கேட்கிறாங்க. கட்டத்துல கேட்டு போனாலும் என்ன செஞ்சு வராங்க? தோத்து போய் வராங்க. அப்ப கட்டத்துல போய் கேட்டு போறது தப்பா? நாங்க போட்டோமா வேணாம்னு போய் கேட்கறது. நாங்க போற ஆண்டவரே நீங்க கூட வாங்க. இப்ப காலைல ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? இப்ப காலையில இருந்த உடனே வேலைக்கு போறோம். என்ன ஜெபம் பண்ணிட்டு போவோம்? ஆண்டவரே எங்க வேலைக்கு இருங்க போறோம். எங்க கூட என்ன செய்யுங்க? நீங்க வாங்க, எங்களை பாதுகாத்துக்கோங்க, எங்களை ஆஸ்வதிங்க, நாங்க சுகமா போய் வேலையெல்லாம் முடிச்சு நாங்க சுகமா வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு சிலராவது ஜெபம் பண்ணிட்டு போவீங்க இல்லையா? எல்லாரும் ஜெபம் பண்ணி அது கர்த்தருக்கு தான் வெளிச்சம். ஆனா ஒரு சிலர் என்ன செய்வீங்க? எல்லாம் ரெடி ஆயிட்டு காலேஜ் ஜெபம் இல்லாம எல்லாம் குடிச்சு ரெடி ஆயிட்டு 9 மணிக்கு வேலைக்கு போறீங்கன்னா நின்று 2 நிமிஷம் இசப்பா நாங்க வேலைக்கு போறோம், வண்டியில போறோம், பத்திரமா எங்களை கொண்டு போங்க, பத்திரமா எங்க கூட வாங்க, வேலை முடிச்சு சுகமா வீட்டுக்கு வந்து சேர உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போறது. சில பேராவது என்ன செய்வீங்க? இருப்பீங்க இல்லையா? இப்படிதான் இவங்க கேட்கறாங்க. ரெடி ஆயிட்டாங்க, யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, 4 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் நாங்க என்ன செய்யறோம்? யுத்தத்துக்கு போறோம். ஓகே போகட்டுப்பா, போங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். முதல் முறை போனவன் 20,000 பேர் செத்து போயிட்டான். 2வது முறை போறாங்க 18,000 பேர் செத்து போயிட்டான். ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? ஏன் இந்த ஆண்டவரை கேட்டு போகும்போது கூட ஏன் கெட்ட ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியை சந்திக்க வைக்கிறார்? இந்த தோல்வியை எப்படி ஜெயமா மாத்துறதுக்கு இப்ப 3வது முறை என்ன செய்யறாங்க? முதல் முறை போனா
தோத்து போயிட்டான். 2வது முறை போனா தோற்று போயிட்டான். ஆனா 3வது முறை அந்த தோல்வியை வெற்றியா மாத்த என்ன செய்யறாங்க? இப்ப வாசிக்கிறோம் 26 இருந்து. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினெகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோட பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாதா என்று அவரிடத்தில் விசாரித்தார்கள். புறப்படலாகாதான்னு இப்ப விசாரிக்கலாம் இல்லையா? 23வது வசனம் கொஞ்சம் படிப்பாங்களா? அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரனாகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தத்திற்கு போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிச்சாங்க இல்லையா? இப்ப 26 வசனம் படி, 29 28 வசனம் படி. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினெகாஸ் அந்த நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாதா என்று அவரிடம் விசாரித்தார்கள். எந்த வார்த்தை 23ல இல்ல? 23ல நாங்க போறோம் வாங்கன்றாங்க. 29ல என்ன சொல்றாங்க? 28ல புறப்படலாமா, நான் போலாமா போகக்கூடாது. அப்ப தேவஜனம் என்ன கத்துக்கணும்? நான் போறேன் வாங்கன்னு கத்துக்கிறது இல்ல, நாங்க போட்டுமா வேணாமான்னு முதல்ல கேள்வி. ஆண்டவரை தான் போய் கேட்கிறான். ஆண்டவர் கிட்டதான் போய் கேட்கிறான். என்ன கேட்டா? ஐயா நாங்க போறோம், நீங்க என்ன பண்ணுங்க, எங்க கூட வாங்க, நாங்க புறப்படுறோம். போங்க பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டோம்? அது எப்படி கேட்கறான்? ரெடியாக தான் கேட்கல, எல்லாம் ரெடி ஆயிட்டான். எல்லாம் ரெடி ஆயிட்டான். 4 லட்சம் வந்து நிக்கிறான். இன்னும் நேரங்க போனா சர்ச்சைக்கு போனா நாங்க சோகம் பண்றோம். ஆண்டவர் என்ன பண்ணுங்க, நீங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனா 2 முறை தோத்துப்பட 3வது முறை கேட்கிறான், நாங்க போட்டுமா நாங்க வேணாமா? அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன கேட்க கத்துக்கணும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட? நாங்க போட்டுமா நாங்க வேணாமா? நாங்க போட்டுமா நாங்க போணுமா நாங்க வேணாமா? நான் போறோமா நான் போட்டுமா? முதல்ல என்ன கேட்டா? இவன் ரெடி ஆச்சு, நான் போட்டுமா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல வேணாம்னு சொன்ன செய்ய மாட்டேன். ரெடி ஆச்சு, ட்ரெஸ் பண்ணியாச்சு, குளிச்சாச்சு, ட்ரெஸ் பண்ணியாச்சு, தலையெல்லாம் சீவியாச்சு, செருப்பு போட்ட வேகத்துக்கு தோல்ல மாட்டியாச்சு. இப்ப என்ன சொல்றோம்? போட்டுமா அப்படின்னு கேட்கறேன். போட்டுமா? இப்ப என்ன கேட்டா? 4 லட்சம் பேர் கூடி வந்துட்டான். 4 லட்சம் பேரும் கூடி வந்துட்டான். இவன் எப்ப கேட்டிருக்கணும்? இந்த கூடுறதுக்கு முன்னால தேவ சமூகத்துக்கு போய், ஐயா இப்படி பென்யமீன் புத்திரரோட நாங்க சண்டைக்கு போகட்டுமா வேணாவா, யுத்தத்துக்கு போகட்டுமா வேணாவா அப்படின்னு அவன் கேட்கல. எல்லாம் ரெடி ஆனா. ரெடி ஆயிட்டு என்ன சொல்றான்? ரெடி ஆயிட்டா. 4 லட்சம் பேர் வந்துட்டாங்க. பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. என்னது? 18 இருந்து பாருப்பா, 18 இருந்து பாடு. இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் யாரு முந்தி போவோம். 17 படிச்சுட்டு 18 படிக்கிறியா? பென்யமீன் கோத்திரங்களை அல்லாமல் இஸ்ரவேல் பட்டை உருவத்தக்க மனுஷர்கள் 4 லட்சம் பேரிடம் தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய அவர்கள் எழும்பி எப்ப போய் 4 லட்சம் பேர் கூடி வந்துட்டான். அப்படி கூடி வந்து தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோட யுத்தம் பண்ணணும்னு கேட்கிறான். முதல்ல என்ன கேட்கிறான்? நாங்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க போறோம்னு யார் முன்னாடி போறது? போட்டுமா வேணாமான்னு கேட்கல. முதல் என்ன கேட்கிறான்? யார் முன்னாடி போறதுன்னு கேட்கிறான் இல்லையா? 2வது முறை 23ல என்ன கேட்கிறான்? போகட்டுமான்னு கேட்கிறான். ஏதாவது புரிந்த பேசுறது? ஒரு கூட சண்டை போடுறான். 2 முறை தோல்வியை சந்தி. ஏன் தோல்வியை சந்திச்சான் அப்படின்னா, முதல் முறை போனா என்ன கேட்கிறான்? 2வது முறையாவது போட்டுமான்னு கேட்டான். முதல் முறை என்ன கேட்கிறான்? யார் முன்னாடி போறது?
யார் முன்னாடி? யார் முன்னாடி போய் இந்த சண்டையை ஆரம்பிக்கிறது யாரு அப்படின்னு கேட்கிறான். சரியா? இப்ப போனாங்க, 20,000 செத்து வெளியே வந்துட்டான். இப்ப 2வது முறை எப்படி கேட்கிறான்? 23ஆம் வசனத்துல நாங்க போட்டுமா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இப்ப கூட வேணாமன்னு என்ன செய்ய விரும்பல. இது போறது தேவ சித்தம் தானா, சித்தம் இல்லையா? நாங்க போறது தேத்தருக்கு சித்தம் தானா, கதை சித்தம் இல்லையா? நாங்க பண்றது செத்தர சித்தம் தான், சித்தம் இல்லையா? நாங்க வாங்கறது ஆண்டவருக்கு சித்தமா, சித்தம் இல்லையா? அதெல்லாம் அவன் பார்க்கல. அவனுக்கு என்ன? நாங்க போறோம், கூட வாங்க. முதல்ல சொல்லிட்டா யார் முன்னாடி? 2வது போட்டுமா அப்படின்னு கேட்டா போனிட்டார். ஆனா 3 முறையை தோத்துட்டு 3ஆம் முறை வந்து கேட்கிறான், நாங்க போட்டுமா வேண்டாம், நாங்க போகட்டுமா வேணாமா? இது கேட்கறதுக்கு முன்னாடி அவன் செய்கிற ஒரு காரியம். என்ன காரியம்? ஏற்கனவே செஞ்ச தவறுகளை நாம் அர்ப்பணிக்காத பட்சத்தில், நாம் சுத்திகரிக்காத பட்சத்தில் ஒரு புதிய வெற்றியை நாம் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா பெறவே முடியாது. ஏற்கனவே செய்த தவறுகள். என்ன தவறு? விபச்சாரம் பண்ணல, விக்கிரகாரம் பண்ணல, திருடல, கொலை செய்யல, ஒன்னும் செய்யல. என்ன செய்யல? நாங்கள் தேவ சித்தம் தானா என்பதை அறியாமல் செஞ்ச தவற அறிக்கை பண்ணணும். எது கர்த்தருடைய பார்வையில தப்பு? நம்ம பார்வையில நான் கொலையா பண்ணிட்டேன், நான் கொலையா பண்ணிட்டேன், நான் கொள்ளையா அடிச்சுட்டேன் அப்படி சொல்ல முடியா? கொலை பண்றதும் கொலை அடிக்கிறதும் மட்டும்தான் தப்புன்னு இல்லை. இது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா என்று கேட்காம நான் செய்யறேன் பத்தியா, அதுவே தேவனுடைய பார்வையில தப்பு. எது தப்பு? இப்ப நம்ம பார்வையில என்ன? கொலை பண்ணணும், கொள்ளடிக்கணும், திருடணும், அப்படி எதனா பண்ணாதான் பெரிய தப்பு இல்லையா? ஆனா தேவனுடைய பார்வையில எது தப்பு? இது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா என்று கேட்காம நம்ம செய்யறோம் பாரு. கேட்காம நம்ம செய்ய சொல்றேன். ஒரு பொருள் இன்னைக்கு வாங்கணும். ஒரு பொருள் என்ன செய்யணும்? நீங்க வாங்கணும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அவசியமா தேவையா? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். உங்க கிட்ட காசு இருக்குது. இப்ப நீங்க என்ன ஆண்டவரே, இப்ப ரெடி ஆயிட்டீங்க, குளிச்சுட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க, காசு எடுத்து பர்சல் வச்சுக்கிட்டீங்க. ஆண்டவரே நாங்க கடைக்கு போறோம், என்ன பண்ணுங்க, எனக்கு நல்ல ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுங்க வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு நேரம் கடைக்கு போயாச்சு. கடைக்காரங்கிட்ட பேசாச்சு, பொருளை வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா? ஆனா போறதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்கணும்? ஐயா குளிக்க கூடாது, ரெடியாக கூடாது, காசத்துக்கு பர்சல் போடக்கூடாது. முதல்ல கேட்கணும், நாளைக்கு வாங்க போறேன்னா நாங்க ஃப்ரிட்ஜை முதல்ல வாங்கட்டுமா வேணாவா? நான் விளக்கம் சொல்றேன், நீ என்ன அப்படின்னாக்க உங்களை சொல்ல எடுத்துக்காதீங்க, பொதுவாக நான் சொல்றேன் சரியா? விளக்கத்துக்காக நான் சொல்ல வரேன். அப்படின்னா நான் வாங்கட்டுமா வேணாமா? எந்த கேள்வி? முதல் கேள்வி. இப்ப அவன் முதல் என்ன கேட்டான் அப்படின்னா, இப்ப விளக்கம் சொல்றேன். முதல் கேட்டான், என்ன கேட்டான்? நான் யாரை கூட்டின்னு போட்டோம்? எது வாங்க? இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிறது யாரை நான் கூட்டின்னு போட்டோம் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் ஆளை சொன்னா இவனை கூட்டின்னு போன்னு சொல்லிட்டான். போயிட்டான். போய் நான் போச்சு, கடைக்காரன் ஏமாத்திட்டான், திரும்பி வந்துட்டாங்க. சரி 2வது முறை கேட்கறேன், என்னது? இப்போ போட்டோம், நான் போட்டுமா அப்படின்னு, நானே போட்டுமா அப்படின்னு கேட்கறான். போனிட்டான். அப்பயும் என்ன செய்வாரான்? திரும்பி தோத்துப்படி வரான். இப்ப 3வது முறை தான் கேட்கிறான், நான் போட்டுமா வேணாமா? இது எப்ப கேட்ட தோல்வியே கிடையாது. முதல் முறை அப்படின்னா போறது என்ன செய்யணும்? உன்னை வாங்கறதுக்கு முன்னால, உன்னை செய்யறதுக்கு முன்னாடி நான் செய்யட்டுமா வேணாமா? பேசறதுக்கு முன்னால நான் பேசட்டுமா வேணாமா? உன்னை கொடுக்கறதுக்கு முன்னால கொடுக்கட்டுமா வேணாமா? உன்னை வாங்கறதுக்கு முன்னால வாங்கட்டுமா வேணாமா? இந்த எல்லைக்குள்ள நிற்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய சாதாரண காரியத்தை கூட என்ன செய்ய முடியும்னா நீ ஜெயிக்க முடியும். 4 லட்சம் பேர் இருக்கிறான், 20,000 பேர். நான் சொல்றேன் 10-15 பேர் சேர்ந்த ஒருத்தனை வெட்டி இருக்கணும், 10-15 சேர்ந்த ஒருத்தனை பண்ணி இருக்கணும். அவ்வளவு அதிகமான கூட்டம் இருக்குது. ஆனா 20,000 பேரு அந்த 4 லட்சம் பேர்ல ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு துரத்தி பெற்றான். அவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க, அவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. ஒண்ணுமே புரியுது, இவ்வளவு நாங்க பேர் இருக்கிறோம், ஏன் நாங்க தோத்து போனோம்? 3வது முறை கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, நான் போகட்டுமா நாங்க வேணாம் இல்லையா? நான் போகட்டுமா? இந்த போகட்டுமா வேணாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்ன செய்யணும், போக வேண்டிய நபரிடத்துக்கு ஒரு நபர் போகணும். போக வேண்டிய நபரிடத்துக்கு ஒரு நபர் போகணும். எதுக்கு முன்னாடி? போறதுக்கு முன்னால, செய்யறதுக்கு முன்னால, வாங்கறதுக்கு முன்னால போக வேண்டிய நபரிடத்துக்கு போகணும். இப்ப 23 படிப்பா, 23 படி.
அவர்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய அவர்கள் எழும்பி கர்த்தருடைய சந்நிதியில் 18 படி இஸ்ரவேல் புத்திரராகிய அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் இங்க யார் கிடையாது போ சரி இங்க வாசிங்களா இப்ப 23 படி அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரத்தோடு நாங்க போவோமா போட்டுமான்னு கேட்கிறோம் இல்லையா சரி 28வது வசனம் படி ஆரோனின் குமாரனாகிய 27 கூட கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது ஆரோனின் குமாரனாகிய எலியாசாவின் மகன் பினெகாஸ் அங்கே அவருடைய சந்ததியில் நின்றார். இப்போ 18ஆம் வசனத்துல யார் இல்ல? அதாவது புரியுதா? 18ஆம் வசனத்துல தேவ சமூகத்துக்கு போனாங்க, அழுதாங்க, நாங்க என்ன செய்யணும், யார் முன்னாடி போனோம் அப்படின்னு கேட்டாங்க. அங்க யார் இல்ல? பினெகாஸ் இல்ல. சரியா? 23ஆம் வசனத்துல போறாங்க, நாங்க போட்டுமா அப்படின்னு கேட்றாங்க, யார் இல்ல? பினெகாஸ் அங்க இல்ல. 3வது முறை போறாங்க, போதான் யார் அங்க இருக்கிறா அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி போக வேண்டிய நபரிடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம போகணும். போக வேண்டிய இப்ப 3வது 27ஆம் வசனம் என்ன சொல்றாரு? 27 என்ன சொல்றாரு? கட்டடத்தில் விசாரித்தார்கள், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்டில் இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியேசர், பினெகாசின் மகன் எலியேசர் அங்கே இருந்தான். இல்லையா? ஒண்ணும் புரியல இல்லையா? 18ஆம் வசனத்துல என்ன, நேரா அவங்களா போனாங்க, சர்ச்சை திறந்தாங்க, உள்ள போய் ஜெபம் பண்ணாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. 2வது என்ன செஞ்சாங்க, நேரா போனாங்க, சர்ச்சை திறந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டா போட்டுமா அப்படின்னாங்க, போனாரு, போயிட்டாங்க. ஆனா 3வது முறை போகும்போது அங்க யார் இருக்கிறா? எலியேஸ் பினெகாசுடைய மகன் யார் இருக்கிறா? வேறு சொல்றதுல ஒண்ணும் புரியல, அவர் மாதிரியை பார்க்கறீங்க. 27 வாசிப்பா. ஆரோனின் குமாரனாகிய எலியேசருடைய மகன் பினெகாஸ் என்ன செய்யறான்? அங்க இருக்கிறான். இல்லையா? இந்த 18வது வசனத்திலும் 23ஆம் வசனத்துல யார் இல்ல? அவங்களா சர்ச்சைக்கு போனாங்க, அவங்களா ஜெபம், அவங்களா போயிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? அவங்க யார் கிட்ட போல? ஊழியக்காரன் கிட்ட போகல. ஊழியக்காரன் என்ன செய்யல, ஐயா நாங்க என்ன செய்யறது, இது எப்படி செய்யறது, இது செய்யட்டுமா, இது வேணாமான்னு யார் கிட்ட முதல்ல கேட்கல? தேவன் சமூகத்துக்கு போனாங்களே ஒழிய அங்க போய் கூட என்ன கேட்கல, போட்டுமா வேணாமான்னு கேட்கல. என்னதான் கேட்டாங்க? முதல்ல கேட்டாங்க யார் போறது, 2வது கேட்டாங்க நாங்க போட்டுமா, 3வது முறை தான் எலியேசர்கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏன்னா அந்த எலியேசர் தான் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த வருஷம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிலயாவை சுற்றிலும் 28ஆம் வசனம், ஆரோனின் குமாரனாகிய எலிசாவின் மகன் எலியேசரின் மகன் பினெகாஸ் அந்நாட்களில் அங்கே அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு பின்னும் யுத்தமான புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். இதை விசாரிக்கிறதுக்கு முன்னால எப்ப கர்த்தர் சித்தத்தை வெளிப்படுத்துவார்னா 26வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும், அதான் முக்கியமான விஷயம். என்னது? இந்த 18வது வசனத்திலையும் 23வது வசனத்தில் என்ன பண்ணல? சர்வாங்க தகன பலியை செலுத்தல. சர்வாங்க தகன பலி அப்படின்னா தன்னை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிப்பது. தன்னை முழுவதும் தேவனுக்கு, இன்னும் சொல்ல பண்ண நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது. எப்போ? தேவ சமூகத்துல போய் நாங்க போட்டுமா போக வேணாவா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம்? தேவ சமூகத்துல போய் முதலாவது நம்மிடம் ஏதாவது தவறுகள் இருக்குதா, ஏதாவது தவறுகள் இருக்குதா. நான் வணக்கம் உங்களுக்கு சொல்லுவேன், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்? ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு என்னுடைய தவறுகள் ஏதாவது காரணமா இருக்குதான்னு முதல்ல பாரு. 2வது என்ன செய்ய, நீங்க இந்த பிரச்சனையை அனுமதிச்சுக்கிறீங்களான்னு 2வது பாரு.
மூணாவது என்ன பாரு, இதுல பிசாசு போராடுதான்னு முதல் மூணாவது பார். ஆனா நம்ம என்ன செய்வோம், எடுத்த உடனே போயிட்டு பிசாசு தான் போராடுது என்ன பண்ணிடுவோம், இயேசுவின் நாமத்தை பொல்லாதாவே கட்டுறன்னு சொல்லிட்டு பிசாசு மேல நம்ம பழி போடுவோமே ஒழிய நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிதானிக்க மாட்டோம். முதலாவது ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளை செய்ய வேண்டியது, உன் தோல்விகளை வெற்றியா மாத்தினாலும் சரி, நீ தோத்து போகாம இருக்க வேண்டுமானாலும் சரி, முதலாவது செய்ய நான் இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டம், இந்த நெருக்கடி, இந்த கஷ்டம் வந்ததுக்கு ஏங்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கான்னு திறந்த மனசோட தேவ சமூகத்துல கேட்கணும். அப்படி கேட்கிறவங்க நீங்க இருப்பீங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பழிபுற யார் மேலதான் அப்படின்னா, யாரோ ஒருவர் மேல பழிய போட்டுட்டு அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்ணுவார் தவிர உண்மையில என்னிடம் ஒரு தவறு இருக்குது, இந்த தவறின் நிமித்தமாக தான் என்ன நடக்குது, இந்த பாதிப்பு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்ததை யோசித்து பார்க்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அது இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா எங்களை ஒண்ணு செய்யவும் முடியும். ஏன் எளிமையான ஜெயத்தை கூட ஏன் தோத்து போறோம், சாதாரண பிரச்சனை கூட ஏன் நம்ம தோத்து போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மை நாமே நிதானித்து பார்க்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள என்ன செய்யல இல்ல. என்ன நிதானிச்சு பார்க்கணும், பெரிய பெரிய தப்பு நமக்கு என்ன தெரியும், பெரிய பெரிய குடிச்சிட்டு இருந்தாக்க ஓ குடிச்சு போட்டான் அப்படின்னு தெரியும் இல்லையா, கொள்ளையடிச்சிருந்தா கொள்ளையடிச்சான்னு தெரியும், திருடிட்டு இருந்தா திருடினான்னு தெரியும், ஏதாவது பண்ணதா தெரியும். ஆனா நம்ம தான் ஒண்ணும் பண்ணலையே. ஆனா தேவனுடைய பணி எதை சர்வாங்க தகனம் பண்ணி செலுத்துறான்னு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, நாங்க என்ன கேட்டிருக்கணும், முதல்ல ஆண்டவரே தேவ சமூகத்துல வந்து இதை நாங்க செய்யட்டுமா வேணாமான்னு கேட்கணும். ஆனா நாங்க என்ன கேட்டோம், முதல்ல சொன்ன யார கூட்டிட்டு போறது, ரெண்டாவது சொன்ன போட்டுமா, ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு நான் போட்டுமா அப்படின்னு கேட்டணும் மொழிய. நாங்க எதை கேட்கல, நாங்க போறது தேவ சித்தம் தானா, நாங்க செய்யறது தேவ சித்தம் தானா, நாங்க வாங்குறது தேவ சித்தம் தானா என்று உங்களை என்ன செய்ய விரும்பல, நாங்க கேட்கல. அந்த தப்பை எங்களுக்கு மன்னிங்க. அப்ப என்ன தப்பு நம்ம மன்னிப்பு கேட்கணும், கொள்ளையடிச்சதும் திருடனதும் இது பண்ணதும் இல்ல. எது, உங்களை கேட்காம நாங்க போட்டுமா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நாங்க யார கூட்டிட்டு போட்டோம் இல்ல நாங்க போட்டுமா அப்படின்னு கேட்டோம் இல்லையா, அந்த தவறை எனக்கு தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா, அறிக்கை பண்ணி விடணுமா. எது, என்ன தப்பு, இப்ப தப்புன்னு சொன்ன சர்வாக தலைமுறை சொல்றேன், எது தப்புன்னு சொன்ன, முறை கேட்டான், என்ன கேட்டான், நாங்க யாரை கொண்டு சண்டை கொண்டு கேட்டோம் இல்லையா, ரெண்டாவது முறை என்ன கேட்டான், நாங்க போட்டுமா அப்படின்னு கேட்டோம் இல்லையா, மூணாவது முறை என்ன கேட்கிறான், நாங்க போடாமா போக கூடாது. இந்த மூணாவது கேட்கறதுக்கு முன்னாடி தான் 26வது வசனத்துல சர்வாங்க தகன பலி செலுத்துறோம் இல்லையா. சர்வாங்க தகன பலி என்ன, தன்னை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறான். என்ன அர்ப்பணிப்பு, என் பாவத்தை மன்னிக்கப்பான்னு சொல்லி அறிக்கை பண்றான். என்ன பாவத்தை அறிக்கை பண்றான், நான் முறை என்ன கேட்டிருக்கணும், போட்டுமா வேணாமான்னு கேட்டிருக்கணும், போட்டுமா வேணாமான்னு கேட்டிருக்கணும். அப்படி என்ன செய்யல, நாங்க கேட்கல. ரெண்டாவது என்ன கேட்ட, ரெண்டாவது முறை என்ன கேட்டிருக்கணும், போட்டுமா வேணாமான்னு கேட்டிருக்கணும். அப்பயும் என்ன செய்யல, அப்பயும் நாங்க அதை கேட்கல. ஆனா மூணாவது என்ன செய்யறோம், எப்ப தன் பாவத்தை அறிக்கை பண்ணணும் அதுக்கு பிறகுதான் கேட்கிறான், நாங்க போகட்டுமா நாங்க வேணாமா. அப்ப எது பாவம், இப்ப அறிக்கை பண்ணான எது பாவம் தேவனுடைய பார்வையில். நம்ம பார்வையில் என்ன, கொலை செய்யறது, திருடுறது, போறது, மற்ற பெரிய பெரிய தப்பு பாவம் இல்லை, அதான பாவம். இப்ப ஆண்டவர் ஏதோ பாவமா பார்த்தாரு, போட்டுமா வேணாவா, போட்டுமா, இது உங்க சித்தமா உங்க சித்தம் இல்லையா என்று நான் தெரிஞ்சுக்காதவன செய்யறேன் பாரு. எது, நான் செய்யறது உங்களுக்கு சித்தமா உங்களுக்கு சித்தம் இல்லையா என்று தெரிஞ்சுக்காம நானா உன்னை செய்யறேன் பாரு, அது தேவ சமூகத்துல பாவம். எது பாவம், எது பாவம், விளக்க சொல்றேன். ஒரு வசனம் வாங்கினா இல்லையா, என்ன கேட்டு முதல்ல ஆண்டவரே இதை நான் வாங்கட்டுமா, ஆனா பார்த்தோம் சர்ச்சில் என்ன செய்யலாம், குடும்ப வசனம் மாட்டலாம், நல்லதுதான். ஆனா கர்த்தருடைய சித்தமா அது, புரியுற மாதிரி சொல்றேன் சரியா, அது கர்த்தருடைய சித்தமா, அது கர்த்தருடைய சித்தமா, இப்படி தெரிஞ்சு வாங்கினியா இல்ல பார்த்து நல்லா இருக்க நம்ம சர்ச்சுப்பா மாட்டலாம் அப்படின்னு வாங்கினியா.
புரியுதா சொல்றது? இது இப்ப எந்த நோக்கம் ஒண்ணு வாங்குறோம், நான் சொல்றேன் கெட்டது வாங்கல, நல்லது தப்பு இல்ல. இவன் சொல்றான் ஒரு பெரிய பாவத்தை அழிக்க போறான், ஒரு பெரிய பாவத்தை அழிக்க போறான். நியாயமான காரியம், நல்ல காரியம். கர்த்தர் 3ஆம் முறை பயங்கர வெற்றியை கொடுக்கிறார், பயங்கர பெரிய வெற்றியை கொடுக்கிறார், ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். ஆனா 3ஆவது முறை வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் ஏன் முதல் 2 முறை வெற்றி கொடுக்கல? அவன் பாவத்தை அறிக்கை பண்ணாமல் என்ன செய்யறான்? அவன் யுத்தத்துக்கு போறான். அதனால என்ன செய்ய முடியாது? நீ ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. எது பாவம்? நான் செய்யறது தேவ சித்தமா சித்தம் இல்லையா என்று நான் தெரிஞ்சிக்காம செய்யற மாதிரி, அது தேவனுடைய சமூகத்துல பாவம். எது பாவம்? நான் செய்யறது தேவனுக்கு சித்தமா, தேவனுக்கு சித்தம் இல்லையா? தேவனுக்கு சித்தம் இல்லையா? அப்படி தெரிஞ்சிக்காம செய்யற பாரு, இது தேவ சித்தமா நான் செய்யறேன், இது தேவ சித்தம் இல்லையா நான் செய்யல. இப்படி செய்யாம நான் தேவ சித்தமோ சித்தம் இல்லையோ ஆகமத்து என்ன? எனக்கு தோணுது, இதோ தோணுது, நான் போறேன். இவனை கூட்டிட்டு போட்டுமா, அவனை கூட்டிட்டு போறேன். நானே போட்டுமா, நானே போறேன். ஆகமத்து என்ன? நான் போறது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையான்னு நான் என்ன செஞ்சுக்கல, நான் தெரிஞ்சுக்கல. அப்ப தேவனுக்கு எது பாவம்? நான் உன்னை செய்யறது தேவனுக்கு சித்தமா தேவனுக்கு சித்தம் இல்லையா என்று நான் தெரிஞ்சிக்காம நான் செய்யறேன் பத்தியா, அது தேவ சமூகத்துல பாவம். இந்த பாவத்தை அறிக்கை பண்ணிட்ட பிறகுதான் 28ஆம் வசனத்துல எங்க போறாங்க? எலியேசர் கிட்ட போறாங்க. இப்ப விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க? நான் போட்டுமா வேணாமா, நான் செய்யட்டுமா வேணாமா, நான் செய்யறது உங்க சித்தமா, நான் செய்யாம போறது உங்க சித்தமா? அப்ப ஒரு ஆண்டோட பிள்ளைங்க என்ன பார்க்கணும்? எதை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி இல்லையா, எதை செஞ்சாலும் சரி என்ன செய்யணும்? இது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா? சரியா? புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க சாப்பாடு செய்யணும். என்ன சாப்பாடு செய்யணும்? அரிசிக்கு இது கத்திரிக்காய் இருக்குது, என்ன செய்யணும்? சாதம் வச்சா கத்திரிக்காய் சாம்பார் வச்சிடலாம், முடிஞ்சிச்சு இல்லையா? இது யாருக்கு இதுவும்? இது நம்ம விருப்பம் இல்லையா? ஆண்டவன் நாங்க என்ன சாப்பாடு நீங்க செய்யட்டும் அப்படின்னு வீட்டுக்காரனை கேட்காத, யாரை கேடு? கர்த்தரை கேடு. அப்படி கேட்டு செய்யற பழக்கம் இருக்கா? புரியுதுமா சொல்றேன் இல்லையா? அப்ப எந்த காரியம் செஞ்சாலும் சரி என்ன கேட்கணும்? செய்யட்டுமா? நீங்க செய்ய சொன்னா நான் செய்யறேன், நீங்க செய்ய சொல்லனா நான் செய்ய சொல்ல. இப்ப கேட்டான் 28 என்ன கேட்டான்? நாங்க போகட்டுமா போக வேணாமான்னு கேட்டான். வாசிக்கலாம் 28ல இருந்து. இல்ல அது நான் வாசித்த வாசி. நான் புறப்பட்டமா புறப்படலாகாவா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் போங்கள் உங்கள் கையில். இந்த வார்த்தை முதல் 2 முறை இல்லை, எது போங்கன்னு 2 முறையும் சொன்னாரே ஒழிய நீங்க போங்க அவங்க உங்க கையில என்ன செய்வேன் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ற வார்த்தை எங்க இல்ல? 18ஆம் வசனத்திலும் இல்ல, 23ஆம் வசனத்திலும் இல்ல. ஆனா இப்ப சொல்றாரு. எப்ப சொல்றாரு? அந்த பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு, என்ன பாவத்தை? நாங்க செய்வது தேவ சித்தம் தானா சித்தம் இல்லையா என்பது அறிந்து அந்த தேவ சித்தம் இல்லாத ஒண்ணு நாங்க என்ன பண்ணிட்டோம்? தேவ சித்தமா சித்தம் இல்லையான்னு தெரியாமலே செஞ்சது பாவம். அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுட்டு இப்ப கேக்குறாங்க நாங்க செய்யட்டுமா நாங்க செய்ய வேணாமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு போங்க, நாளைக்கு அவர்கள் உன் கையில் என்ன செய்வேன் ஒப்பு கொடுப்பேன். வாசிக்கலாம் இப்ப தொடர்ந்து. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் மதியுடைய ஆட்களை வைத்து 3ஆம் நாளிலே பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல சபையுமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கீவாக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 தரம் போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொல்வார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழியே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டாங்க. இவன் சொல்லிட்டான்
முதல்ல 2 மணி அடிச்சுட்டான்ல, இப்ப அதே மாதிரி நம்ம ஓடனா என்ன பண்ணிடுமா? ஊர்ல இருக்கிறவன்லாம் மொத்தம் வெளியே போயிடுவான்ல. வெளியே வந்த உடனே இந்த இப்ப சர்ச்சுக்கு வச்சு இப்ப சண்டைக்கு வரான், நம்மளாம் என்ன செய்யறோம்? வெளியே ஓடுறோம் இல்லையா? சர்ச்சுக்கு பின்னால கொஞ்சம் பேர் இருக்கிறான். இது யாருக்கு தெரியாது? உள்ளக்கிற நமக்கு தெரியாது. பின்னடிக்கிறவன்ல அவனுக்கு சொல்லிட்டான், இவன் எல்லாம் சர்ச்சை விட்டு வெளியே வந்த உடனே இந்த சர்ச்சை என்ன பண்ணிட்டு நெருப்பு வச்சுடு அப்படின்னு அவனுக்கு சொல்லியாச்சு. இப்ப அந்த பெஞ்சமின் எல்லாம் வெளியே வெளியே பத்தியா? பின்னாடிக்கிறவன் எழும்பி தீ வச்சா. இப்ப முன்னாடிக்கிறவன் பாக்குறான், பின்னாடி பார்த்தா வீடு என்ன செய்யுது? வீடு பத்தினி எரியுது. வீடு பத்திக்குது, எரியுது. இப்ப அவன் பார்த்தான், இப்ப அவன் ஓடனான் இல்லையா? அவன் வீட்டை பார்த்த உடனே முன்னாடி இஸ்ரவேல் ஓடனான் பாரு, அவன் திரும்பி வந்துட்டான். இப்ப இவன் இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, மொத்த வெறிமடி சாச்சிட்டான். ஒரு தோல்விய ஜெயமாய் மாத்துறதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நான் செய்வது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா? ஏதோ தூங்கினா எழுந்தா உட்கார்ந்து தோத்திரம் பண்ண ஆத்திரம் பண்ண ஏதோ தொண்ணூத்தி தோல்வி போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா ஜெயம் பெற முடியாது. ஒரு நாள் ஜெயம் பெற முடியாது. நான் என்ன செய்யணும்? நான் செய்யட்டுமா வேணாவா? அவசியமான காரியம் இருக்கலாம். ஆண்டவரை செய்யட்டுமா வேணாவா? போகட்டுமா வேணாவா? வாங்கட்டுமா வேணாவா? அப்படி என்று சொல்லி தேவ சித்தத்தை அறிந்து நான் செயல்படுவேனானால் அந்த காரியத்துல கர்த்தருக்கு என்ன கொடுக்க முடியும்? வெற்றியை கொடுக்க முடியும். இன்னைக்கு குற்றத்தை நீக்கணும். எது குற்றம்? தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா என்று நான் தெரிஞ்சிக்காமலே செய்தது தேவனுடைய பார்வையில குற்றம். அந்த குற்றத்தை இன்னைக்கு அறிக்கை பண்ணி விட்டுட்டு நாம் தேவ சமுதிரம் செயல்படுவோம்னா தோல்விகளை எல்லாம் தேவன் என்னவா மாற்ற முடியும்? வெற்றியாய் மாற்ற முடியும். கண்ணபடி ஜோம் கண்ணபடி ஜோம் பண்ணுவோமா? குற்றம் நீங்க கழுவி நீரே சுற்றி வருவே உம்மையே பற்றி கொண்டே திருவசனோ வெற்றி மேல் வெற்றி காண்பே. குற்றம் நீங்க கழுவி நீரே உம்மையே பற்றி கொண்டே வசனோ வெற்றி மேல் வெற்றி காண்பே. எப்போ வெற்றிக்கு மேல வெற்றியை பெற முடியும்? ஏன் தோல்வியை நம்ம சந்திக்கிறோம்? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்வியை சந்திக்க என்ன காரணம்? நியாயமான காரணமா இருந்தாலும் நம்மளால ஜெயம் பெற முடியல, நம்மளால வெற்றி பெற முடியல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா நான் செய்யறது கர்த்தருக்கு சித்தம் தானா, சித்தம் இல்லையா என்று சொல்லி இதை நம்ம யோசிப்பதற்கும், நாம் தேவ சமூகத்தில் நிதானிப்பதற்கும், இல்ல தேவ மனுஷனிடத்துல கேட்பதற்கும் இன்னைக்கு நமக்கு நேரங்கள் இல்லாம போய்விட்டது, காலங்கள் இல்லாமல் போய்விட்டது. அதனால சாதாரணமா ஜெயிக்க வேண்டிய காரியத்துல கூட, உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய காரியத்துல கூட ஒரு பெரிய தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. சாதாரணமா ஜெயிக்க வேண்டியவங்க 4 லட்சம் பேர் போறான், அவன் 20,000 பேர் எளிமையா ஜெயிக்க வேண்டியவங்க, சாதாரணமா ஜெயிச்சுட்டு வர வேண்டியவங்க, ஆனா ஜெயிக்க முடியல. ஏன்? பெரிய பெரிய தப்பு பண்ணல. ஒன்னே ஒண்ணு, நான் செய்யறது கர்த்தருக்கு சித்தம் தானா, நான் செய்யறது தேவனுக்கு சித்தம் தானா என்று அவங்க தெரிஞ்சிக்காம செஞ்சது. அவங்க தெரிஞ்சிக்காம செஞ்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் நான் செய்யறது நல்லதை கடப்பறக்கட்டும், நான் செய்யறது கர்த்தருக்கு சித்தமா, நான் உன்னை செய்யறேன், அது எரிபடி ஏதோ ஒண்ணு, இது ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்னு நீங்க எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டு கர்த்தர் உமக்கு சித்தமான நாங்க செய்யறோம்ப்பா, நாங்க செய்யட்டுமா வேணாம் ஆண்டவரே, நீங்க செய்யணும் சொன்னாலும் நாங்க செய்யறோம், நீங்க செய்ய வேணாம்னு சொன்னா நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க எவ்வளவு பேரு அந்த எல்லைக்குள்ள வர விரும்பும்? ஆண்டவர் செய்யனா செய்வதற்கும், ஆண்டவர் செய்ய வேணான நான் செய்ய விடுறதுக்கும் நீங்க எவ்வளவு பேரு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? நீங்க எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? கர்த்தர் செய்யனா செய்யறதுக்கும், கர்த்தர் செய்யணும்னா வேண்டாம் அவ்வளவுதான், எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற எல்லைக்குள்ள இருந்து நீங்க செயல்படுறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்க ஒரு நாளும் நீ தோல்வியை சந்திக்க முடியாது. எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், எல்லா காரியத்திலும் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஆனா அப்படி கேட்கறதுக்கு நேரங்கள் இல்லை, அப்படி கேட்கறதுகளுக்கு பழக்கமும் இல்லை, அப்படி கேட்கறதுகளுக்கு விருப்பமும் இல்லை.
ஏதோ கிளம்பணும், ரெடி ஆயிட்டோம், ஒரு சின்ன ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எங்களை ஆஸ்வதிங்கப்பா, நாங்க போறோம், எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜெயிச்சுட்டு போறேன் நான் அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. வெற்றின்னு சொல்றதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஆசுவத்தை பார்க்கணும்னா உனக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கட்டும், அவன் பார்க்கறான் 4 லட்சம் பேர் இருக்கிறவன் ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஒண்ண முடியாது. அவன் நினைச்சான் 4 லட்சம் பேர் இருக்கிறோம் ஈஸியா ஜெயிச்சிருவோம், ஒண்ண முடியாது. 20,000 பேர் செத்தான். 2வது முறை போனான் 18,000 பேர் செத்தான். ஆனா 3வது போறான், ஒருவனை கூட வெட்ட விடல, மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? 3ஆம் முறை போகும்போது ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தம் தானா, உமக்கு சித்தம் இல்லையா என்று கேட்டு அவன் செஞ்சதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நாம் செய்யற காரியத்துல நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம செய்யறது முதல்ல கர்த்தர் சித்தமான பாருங்க. ஒருவேளை உனக்கு அதை புரிஞ்சுக்க முடியலன்னா அன்னைக்கு அவன் பணகாசு கட்ட போனாங்க, தேவ ஊழியர்கிட்ட வந்து இது என்ன செய்யலாம், நாங்க செய்யறது கர்த்தர் சித்தம் தானா, இது தேவ சித்தம் இல்லையா என்று சொல்லி தேவ சமூகத்துல தேவ மனுஷன்கிட்ட கேட்டு விசாரித்து கர்த்தருடைய சித்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு நாம் செய்வோமானால் நாம் செய்யற காரியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனா இவங்க தோணுது, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நாங்க போறோம் வரோம் செய்யறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆசீர்வாத இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல உங்க சித்தத்தை அறியாம செய்தது பாவமாக உங்களுடைய பார்வையில் இருக்கிறதுனாலதான் சாதாரணமான காரியத்தில் கூட எங்களால ஜெயிக்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இனி ஒரு நாளும் எங்க கையில காசு இருக்குதுன்றதுனாலையோ, இல்லை எங்களுக்கு திறமை இருக்குதுன்றதுனாலையோ, இல்லை எங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஆள் இருக்கிறாங்கன்றதுனாலையோ நாங்க எதையும் செய்ய மாட்டோம். நாங்க செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இது உங்க சித்தமானு சொல்லி உங்க சித்தத்தை முழுமையாய் நாங்கள் தெரிந்து கொண்டு நான் அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இனி அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் செயல்படுவோம்ப்பா. எங்களை நம்பி நாங்கள் செய்கிற காரியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றோம், நாமத்தை உயர்த்தும், தேவக்கரம் எங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தல்லங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல